Good morning, students. இப்போ நம்ம பார்க்க போறது டையின் தேர்ட் யூனிட்ல ஜெனரல் கெமிஸ்ட்ரி டையின் அண்ட் சைக்ளோஅல்கேன் அதை பத்தி பார்க்க போறோம். டையின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டையின்னாக்கா unsaturated hydrocarbon containing two carbon-carbon double bonds are called diene or diolefin அப்படின்னு சொல்லுவாங்க. According to the IUPAC nomenclature, they are called as a alkylidene. Their general formula is CnH2n-2. இதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, depending upon the relative position of the double bonds, the dienes are classified into three types. First வந்து conjugated dienes, second வந்து cumulative dienes or allenes, third வந்து isolated dienes அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது conjugated dienes பார்க்க போறோம். When two double bonds are separated by a single bond, the diene is called conjugated diene. The double bonds and single bonds are alternate. இந்த conjugated double bondனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாண்ட் வரும், அடுத்து சிங்கிள் பாண்ட் வரும், அடுத்து டபுள் பாண்ட், அடுத்து சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஜுகேட்டட் டையின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1,3 பியூட்டாடையின் இருக்கு. இதுல CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2 அப்படின்னு இருக்கு. அடுத்தது ஐசோப்ரோபைன் இருக்கு. இந்த டபுள் பாண்ட், அடுத்து சிங்கிள் பாண்ட், அடுத்து டபுள் பாண்ட். அடுத்து வந்து குளோரோபைன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் அப்படின்னு இருக்கு. அடுத்தது cumulative dienes or allenes. If the double bond are adjacent to each other, the diene is called cumulative diene or allene. This is one and the some carbon atoms have two double bonds. அதாவது பக்கத்தே உள்ள கார்பன் ஆட்டம் வந்து டபுள் பாண்ட் ரெண்டுத்துமே இருந்துச்சுன்னா அதை வந்து cumulative dienes அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோபைடின், இன்னொன்று 1,2 pentadiene எக்ஸாம்பிள் இருக்கு. Since allenes are parent compound for this series of compounds, they are also called allenes. அடுத்து வந்து isolated dienes. If the double bond are separated by more than one single bond, the diene is called isolated diene அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா 1,5 hexadiene இருக்கு. ஃபர்ஸ்ட்ல உள்ள கார்பனுக்கும் லாஸ்ட்ல உள்ள கார்பனுக்கும் டபுள் பாண்ட் இருக்குன்னா அது வந்து ஐசோலேட்டட் டையின் அப்படின்னு சொல்றாங்க. CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2. இது வந்து 1,5 ஹெக்ஸாடின் டையின் ஆக்டிவ் இருக்கு. அடுத்து வந்து 1,4 pentadiene எக்ஸாம்பிள் இருக்கு. Conjugated dienes differs in physical and chemical properties from the properties of cumulative dienes and isolated dienes. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். cumulative dienesக்கும் isolated dienesக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து conjugated dienesோட சேஞ்சஸ் ஆகுறாங்க. Conjugated dienes undergo abnormal addition reaction, undergo polymerization readily. They also undergo disorder reaction, further show the optical exaltation. அடுத்தது வந்து stability of diene, அதோட நிலைப்புத்தன்மை பத்தி பார்ப்போம். Conjugated dienes are found to be more stable than the other dienes. அது ஆல்டர்னேட்டா இருக்கு இல்லையா டபுள் பாண்ட், அது வந்து more stable than the cumulative dienes and isolated dienes. அது வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Greater stability of conjugated diene is the explanation by resonance theory and molecular theory. அதை வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து ரெசோனன்ஸ் தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வச்சு அது வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கு அந்த டையின் அப்படின்னு சொல்றாங்க. Conjugated dienes exhibit the resonance. அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1,3 butadiene is considered as a resonance hybrid of the following structure. First structure பாத்தீங்கன்னா CH2 double bond, CH single bond, CH double bond, CH2 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த CH2 பாசிட்டிவ் கேரக்டரும் இந்த சைடுல வந்து CH2 நெகட்டிவ் கேரக்டரும் வந்து இந்த பாண்ட் வந்து இந்த சைடுல ஃபார்ம் ஆயிடும். இதுல இருக்கிற இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகணும். இது ஒன்று கொடுத்ததுனால இந்த பாசிட்டிவ் கேரக்டராகவும் இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்குள்ள போனாலும் இது நெகட்டிவ் கேரக்டர் வருது. அதே மாதிரிதான் அடுத்த ஸ்டெப்ல இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி. இது வந்து அதனாலதான் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சுழற்சி முறையில நடக்கக்கூடியது அப்படின்றாங்க. அடுத்தது
According to contribution structure is also proposed given. Given free radical mechanism, there are two electrons with anti-parallel spin in the structure for 4. As per condition of the resonance, the number of unpaired electrons each canonical structure must be a same. அடுத்து வந்து dipolar structures of second and third, the constituted diene explain 1,4 addition. These polar structures are less stable and their contribution to actual structure is very less. The following facts confirm that the 1,3 beta diene exhibits a resonance. The heat of hydrogenation of 1,3 beta diene is less than the expected values. In butadiene, carbon-carbon bond, the distance is between the those C double bond C and C single bond C bonds. Conjugated diene exhibits optional excitation. Molecular orbital theory. Molecular orbital theory offers a good explanation for the conjugation. According to the MO theory, all the carbon atoms of 1,3 butadiene are in the state of sp2 hybridization. Each carbon atom utilize the 3 sp2 hybrid orbital to form a sigma bond with 2 carbon atoms and 1 hydrogen atom, 1 carbon atom and 2 hydrogen atoms. The CH2 single bond CH, single bond CH, single bond CH2. Now each carbon atom is left with 1 p orbital unhybridized. They overlap laterally to form the 2 localized pi bonds. The pi bonds in the localization of sigma bond. Sigma bond overlap. But the orbitals are bicentric, therefore they overlap laterally on both one side to form a delocalization molecular orbital covering all 4 carbon atoms. This delocalization of molecular is responsible for the greater stability of conjugated dienes. This fact has been confirmed by bond distance measurements, heat of consumption and heat of hydrogenation data. அடுத்தது வந்து these order reaction. These order reactions the addition of conjugated dienes to dienophile results in the formation of an adduct is formed, which is called these order adduct or these order reactions. In the 1,3 butadiene இப்படி எழுதலாம். Plus acrolein கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ஆல்டிஹைடிக் குரூப் கிடைக்கும். அடுத்தது அதுல butadiene plus malonic anhydride கூட ட்ரீட் பண்ணோம்னா tetrahydrophthalic anhydride form ஆகுது. No catalyst is used to these order reaction when the concerned compound are heated as such or heated in the benzene solvent to react. Reaction is occurs. The temperature required for the reaction occurs depend on the nature of the reactant. The mechanism these sort of reactions occurs by ionic mechanism or free radical mechanism. The wavelengths for both. First one the ionic mechanism. According to ionic hydrolytic mechanism, the dienes and dienophile undergo electromeric effect. The dienophile condense with diene 1,4 position to form the adduct formation. The heat பண்ணோம்னா இந்த பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகுது, இந்த பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகுது. இன்னும் நெகட்டிவ் ஆகும், கொடுக்கணும் பாசிட்டிவ் ஆகும். அடுத்தது அன்ஹைட்ரேட் டாலிக் அன்ஹைட்ரேட் கூட அதை ஹீட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்க வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இது கூட டைரக்டா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. tetrahydrophthalic anhydride form. When diene contains an electron repelling group, the rate of the reaction increase. This confirms ionic mechanism. அடுத்தது free radical mechanism. It is also suggested that Diels-Alder reaction takes place by homolytic fission mechanism, which involves diradial. First one anthracis UV light போட்டு பண்ணோம்னா
டைரேடியல் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும், இந்த பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கடைசியில் இப்படி ஒரு டைரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அன்ஹைட்ரேட் ஃபார்ம். அன்ஹைட்ரேட் ஃபார்ம் கூட இது ட்ரீட் பண்ணோம்னா ரெண்டு அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஒரு ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூட இது ரியாக்ட் ஆகிட்டு ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகுது. This order reaction always stereospecific. It is cis addition reactions. அடுத்தது application of disorder reaction. Application of disorder reaction. Disorder reaction has widely application is qualitative analysis and organic analysis. Some important applications are reduction of conjugated double bond. First one, disorder. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் ஆன்தரசின் அண்ட் பினான்தரசின் ரெண்டு தனித்தனி பிரிக்கணும். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். அடுத்தது வந்து சிந்தசிஸ் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லைக் மார்பின், கொலஸ்ட்ரால், ஓஸ்ட்ரன் அண்ட் ஆல்பா டெர்பினால் அண்ட் ரிசர்பைன் அண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து பண்ணலாம். அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா சைக்ளோ ஆல்கேன் அடுத்து இருக்கு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதோட ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். சைக்ளோ ஆல்கேன் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஹேவிங் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் சைக்ளோ ஆல்கேன். நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஒரு பழைய அமைப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சைக்ளோ ஆல்கேன். The general formula CnH2n. Since these compounds are made a number of methylene group arranged in the closed chain, they are called polymethylenes. These compounds resemble aliphatic compounds in many properties. Hence, they are known as alicyclic compounds or cycloalkanes. Example, CH2CH2 cyclopropane. This is igniting bola. அடுத்து cyclobutane. சைக்ளோபென்டேன், அடுத்து சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, சைக்ளோ ஆல்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குட் சிந்தசிஸ். ஆல்பா டபிள்யூ டை ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல்கேன் ரியாக்ட் வித் சோடியம் ஜிங்க் டு ஃபார்ம் சைக்ளோ ஆல்கேன். இந்த CH2Br பிளஸ் 2Na போட்டோம்னா நமக்கு வந்து சைக்ளோ ஆல்கேன் கிடைக்குது, ஒரு 2NaBr கிடைக்குது. அடுத்தது வந்து CH2Br சிங்கிள் பாண்ட் CH2Br கூட ZNC போட்டோம்னா நமக்கு வந்து சைக்ளோ ஆல்கேன் பிளஸ் CBr2 கிடைக்குது. This method is really an extension of this reaction. Lower number up to cycloalkene can be prepared by this method. அடுத்து வந்து Dickmann ring closure method. Ester of adipic and phenolic acid and treated with sodium ethoxide or sodium undergo intramolecular condensation to form cyclic ketone. This reaction is called Dickmann condensation. The cyclic ketone undergo Clemson reduction to form the cycloalkane. So CH2COOC2H5, CH2COOC2H5. So sodium ethoxide treat பண்ணோம்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. அடுத்தது அது HOH ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஒரு CO2 போட்டு சைக்ளோஹெக்சேன் ஒன்று கிடைக்குது. அதை வந்து சீத்தமாக்கம் போட்டு ரிடக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் கிடைக்குது. அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் aromatic hydrocarbon. Benzene and its derivatives undergo catalytic reduction to form 6-membered cyclic compounds. Benzene கூட 3 ஹைட்ரஜன் போட்டு நிக்கல் போட்டு ரிடக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து சைக்ளோஹெக்சேன் கிடைக்குது. அடுத்தது from calcium salt of dicarboxylic acid, calcium salt of 1,6, 1,7 dicarboxylic acid and heat into cyclic ketone. The cyclic ketone on Clemson reduction form cycloalkane. அதோட ரியாக்ஷன் தான். கால்சியம் அடிப்பேட்டை ஹீட் பண்ணோம்னா சைக்ளோபென்டேன் பிளஸ் கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. அது சித்தமாக்கம் போட்டு ரிடக்ஷன் பண்ணா சைக்ளோபென்டேன் கிடைக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா first 2 members of cycloalkane are gases. The higher number of numbers are liquid, solid. They are insoluble in
H2O soluble in organic solvent. The boiling point and the higher boiling point are higher than the corresponding alkenes. Substitution and ring opening reaction. The reaction or chemical properties of the cycloalkane depending upon the size of the ring. Cycloalkane containing 4 carbon atoms are very reactive. Cyclopentane and higher number undergo substitution reaction, while lower number undergo addition reaction which the ring are opened. A reaction with hydrogen. Hydrogen cyclopropane and cyclobutane react with hydrogen in the presence of nickel to form propane, butane respectively. Cyclopentane undergo hydrogenation only at high temperature. Higher number are not attacked by H2. First one, cycloalkanes react. First வந்து cyclopropane plus H2O போட்டு ரியாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரோபேன் கிடைக்குது. அடுத்தது வந்து cyclobutane கூட ரியாக்ஷன் பண்ணோம்னா N-butane கிடைக்குது. அடுத்து cyclopentane, அடுத்து வந்து cyclohexene கூட ரியாக்ஷன் பண்ணணும். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஹாலஜன் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1,3 ட்ரைப்ரோமோப்ரோபேன் கிடைக்குது. cyclobutane கூட ட்ரீட் பண்ணோம்னா 1,டைப்ரோமோப்யூட்டேன் கிடைக்குது. cyclohexane கூட போட்டோம்னா bromocyclohexane கிடைக்குது. Cyclopropane and cyclobutane undergo addition reaction with near to maintain the whole even at room temperature. This ring is open in this reaction. Higher number react with Cl2 or Br to diffuse daylight to give the substitution product. அடுத்து வந்து reaction with HBr. Reaction with HBr HBr or hydrogen iodide. HI attacks cyclopropane and cyclobutane even at room temperature to form the N-propyl iodide and N-butyl iodide. To form N-propyl iodide, cyclopentane forms a N-amyl iodide only on heating. Cyclopropane கூட hydrogen iodide போட்டோம்னா N-propyl iodide கிடைக்குது. cyclobutane கூட போட்டோம்னாக்கா N-butyl iodide கிடைக்குது. cyclopentane கூட போட்டோம்னாக்கா N-amyl iodide கிடைக்குது. அடுத்தது stability of alkene and cycloalkene. The stability of alkene and cycloalkane has been explained by German chemist Adolf von Weber. He has put forward a theory which is known after his name as Weierstrain theory. Weierstrain theory is based on Van Hoff and Liebel theory. According to the Van Hoff and Liebel, the 4 valency of carbon atom are directly towards 4 corners of the regular tetrahedron. The angle between any 2 linkages is 109°28'. Bayer suggests that any derivation from this valency angle would result in the condition of strain in the molecule. Such a strain molecule would have reduced degree of stability. Greater deviation from normal bond angle, lesser will be the stability of the molecule. First we have to see stability of alkene. Alkene are relatively stable or inert to common chemical reaction. In alkene, various carbon atom present in the liquids through a single bond. There is a free rotation around the single bond, and the group attached to the carbon atoms are capable for the free deposition in space. Under these conditions, there is no bending of valency bond and hence no deviation from normal bond angle 109°28'. There is no strain in the molecule, and in the absence of strain in the molecule, the saturated compounds are very stable. Then next,
Stability of alkene. Alkene containing double bonds involving bending of valence bond due to the bending of valence bond form the normal angle there is strain in the molecule. Instability of unsaturated compounds is due to the strain. Among the geometrical isomer of trans isomer has a lower potential and hence is the most stable isomer. In cis isomer is two alkyl groups lie on the same side of the double bond. The crowding of these two groups cause strain and result greater potential. Hence, the trans isomer is more stable than the cis isomer. Are indicating on the opposite side transit. As a result of study, the large number of alkene, it has been found that the greater number of alkane groups attached in the double bond carbon atoms is more stable than the alkane. Then we have to see the stability of cycloalkane based strain theory. The one of Levy theory was successfully applied by Adam Bayer in 1885 to explain the greater stability of cycloalkane. The compound exhibit considerable variation in chemical properties according to the size of the ring. The cyclopropane is most stable and active compounds. Ring opening catalytic hydrogenic or by the reaction of reagent like bromide, hydrogen iodide, etc. Cyclopropane is less active cyclopropane. This ring cyclohexane are very stable. Cyclopropane, cyclopentane, cyclopentane, cyclohexane. Bayer strain theory assumed that the carbon atoms in a cyclohexane lie in the plane and the angle of deviation was calculated on the basis of the assumption. The bond angle deviation of the bond angle. Normally, bond angle வந்து ஒரு bond half கொடுத்தது என்னன்னா 109 degree 28 dash கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த deviation பார்த்தீங்கன்னா 49 degree 28 dash அப்படின்னு சொல்லி இதோட deviation பார்த்தீங்கன்னா 24 base time கொடுத்தது 24 degree 44 dash. அடுத்து வந்து cyclobutane வந்து 9 degree 44 dash. cyclopentane 0 degree 44 dash கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து cyclohexane -5 degree 16 dash கொடுத்துருக்காங்க. அடுத்தது modified strain theory. Modified strain theory என்ன சொல்றாங்கன்னா according to the Bayer strain theory, cyclopentane is more stable than cyclohexane. But there is little difference in the stability of the two cycloalkanes. Further derivatives of cyclohexane are found to more abundance in the nature of the cyclopentane. Both forms of cyclohexane, chair forms of cyclohexane. Application of Bayer strain theory. Application of Bayer strain theory. Bayer strain theory has been helpful in explaining a number of observable facts. For example, the action of heat dicarboxylic acid is accordance with the strain theory. Oxalic acid and malonic acid do not form anhydride. On heating, while succinic acid and butyric acid readily to form the cyclic anhydride. This oxalic acid heat பண்ணனும்க்கா இது anhydride form ஆகுது. அடுத்து butyric acid இது பண்ணாலுமே ஹீட் பண்ணாலுமே நமக்கு வந்து anhydride form, cyclic anhydride form கிடைக்குது. The anhydride of oxalic and malonic acid formed to be compound of 3,4 numbered rings respectively. Such rings, according to Bayer strain theory, would have highly unstable. On other hand, succinic and butyric anhydride are 5 and 6 numbered rings respectively, according to the Bayer strain theory is stable. The DC form of lactone from gamma from
gamma and alpha hydroxy acid are illustrated layer chain theory. Gamma hydroxy acid heat பண்ணனாக்கா அது வந்து lactam form ஆகும். Similarly, gamma amino acids on heating form intermediate amides called lactams, where the ring is formed 5-membered ring as number. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா டையின்ஸ் பார்த்தோம். டையின்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். 3 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு டையின்ஸ்க்கு. டிஸார்டர் எஃபெக்ட் பார்த்தோம். சைக்ளோ அல்கேன் பார்த்தோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் அல்கேன் சைக்ளோ அல்கேன் இதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி பார்த்தோம். மாடிஃபைடு phase chain theory பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 4th யூனிட்ல இருந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.